ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டில் பிரச்சாரம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதால் தவேகாவுடன் கூட்டணி சேருவோம் என்பது அர்த்தம் கிடையாது என்றார். இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரையும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று இந்த 2 திட்டங்களுக்காக நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிறோம். 234 தொகுதிகளிலுமே எல்லா இடத்திலும் நாங்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போகும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்பதை நீங்களே பார்க்குறீங்க. இது மாதிரி தான் இன்னும் பயங்கர எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு. நாளைக்கு கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ப்ரெஸ் மீட் இருக்குது. பல நலத்திட்ட உதவிகளை வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்லேருந்து நாளைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு தரோம். எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் தரோம். 25 தலைவருடைய பிறந்த நாள், எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு சாப்பாடு. அது மட்டும் இல்லை, கேப்டனை தேடி வர்றவங்க யாரும் வெறும் வயிற்றோடு போகிறத அவர் விரும்ப மாட்டார். எனவே மிகப்பெரிய அளவில் அன்னதான திட்டத்தையும் நம்ம தலைமை அலுவலகத்தில் வைத்திருக்கிறோம். அன்னதான பிரபு என்று ஒட்டுமொத்த மக்களால் அழைக்கப்படக்கூடிய கேப்டன் பிறந்த நாளுக்கு வருபவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய இருக்கிறோம். முடியலைங்க, இது முதல் கட்ட பயணம் தான். இன்னும் நாங்கள் போக வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இது முதல் கட்ட சுற்றுப்பயணம். மிகப்பெரிய எழுச்சி, மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு எங்களால் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சது. அது அவரு எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க விருப்பம், அவங்க மாநாடு, அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க. அதனால் அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் அண்ணன்னாரு, நாங்கள் தம்பின்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அதனால் இது சினிமா துறையில் 17 வருஷத்துக்கு இல்லை, எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணின்ற அர்த்தம் கிடையாது. நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், ஜனவரி 9 மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது சொல்கிறேன். புகைப்படம் வச்சிருக்காரு பெரியார், அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையிலும் அவர் மேடையில் அவங்கள பற்றி அவங்களோட கருத்தை சொல்கிறதே கிடையாது. அவரோட கோட்பாட வேண்டி தான் சொல்கிறாரு. இதோட அவரோட இதுவை பின்பற்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும். போட்டா வச்சுக்கிறீங்க, ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா?